இந்த வீடியோ கிளிக் பண்ண அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போனோம்னா, இந்த படத்துடைய கிளிம்ஸ் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. தி பேரடைஸ் படத்துடைய கிளிம்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா நானி சார் வந்து ஈ3யே நம்ம சேனலில் இருக்குது. ரியாக்ஷனா பயங்கரமான சம்பவம் பண்ணியிருக்காரு. இதில் என்ன சம்பவம் பண்ணியிருக்காருன்னு பார்ப்போம் வாங்க. 3, 2, 1. ஓ ஓப்பனிங்க பயங்கரமாக இருக்கும் போலயே. ஓ கலரிங் பயங்கரமாக இருக்குது. ரெட்டு சரி புறாவை பத்தி எல்லாம் எழுதியிருக்காங்களே தவிர அதே சாதியில பிறந்த காக்காவை பத்தி ஒரு பய கூட யோசிக்கவே இல்லை. எரிஞ்ச காக்கைங்க கதை, காலம் காலமா நடப்பணமா வாழ்றவங்க கதை. தாயோட மார்ந்த பால் இல்லாம ரத்தத்தை குடிச்சு வளர்ந்த ஒரு இனத்தோட கதை. என்னங்க 1 மினிட் என்னங்க பயங்கரமாக கட்டியிருக்காங்க. அதுவும் டைலாக் பஞ்சு பயங்கரமாக விழுது. இது வந்து ஏதோ ஒரு விஷயத்த பேச போகுதுன்னு நல்லா தெரியுது. டேரக்டர் கூட தசரா படத்துடைய டேரக்டர்ன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். அவர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாருன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். அது மட்டும் இல்லாமல் தமிழ்லைன்லேயே வந்து நானி சாருடைய லுக் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தார். அப்படியே உடம்பெல்லாம் ரெட்டிஷாக அப்படியே 2 பக்கம் ரெட்டச்சடை போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, இது வரைக்கும் நம்ம நானி சார் அப்படி பார்த்ததே இல்லை எந்த படத்துலையுமே. அந்த பார்க்காத நானி சார் இதில் பார்ப்போம்னு நினைக்கிறேன். பேசாத விஷயத்த இந்த படத்தில் பேசியிருக்காங்கன்னு தெரியுது. ஏன்னா பின்னாடி டைலாக் ஓட அப்படி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. இது ஏதோ வேறு மாதிரி சம்பவம் கூடயே படமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க பார்ப்போம். ஸ்டார்ட். ஓ இனத்துக்கே தைரியத்தை கொடுத்தான். சீனு ஒதுக்கப்பட்ட காக்கைங்க கையில கத்தி எடுத்துச்சு. இது அந்த காக்கைங்களை ஒண்ணு சேர்த்த ஒரு தேவடியா மவனோட கதை. இதுதாங்க சொன்னேன். அப்பா செம்மையாக இருக்காருங்க. ஓகே ஓகே நல்லா இருக்கு. டைட்டில் கிளிம்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. மேக்கிங் ஸ்டைல் ரொம்ப நல்லா இருக்குது. நானி சாருடைய அந்த லுக் வைஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. அந்த டைலாக் இது போட்டிருக்கலாம், மியூட் போட்டிருக்கலாம். அப்படி தானே தேட்டரில் போட தான் போகிறாங்க. டீஸ் அதாவது கிளிம்ஸ் ஆச்சு ஒரு இதுவாக எப்படி சொல்கிறது, ஒரு பவராக இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்கலாம். பட் வந்து இந்த ஸ்டோரி வைஸ் வந்து ரொம்ப வழியில் அனுபவிச்சவங்களுடைய கதையாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி தான் இருக்குது. ஏன்னா டைலாக் வைஸ் எல்லாமே அப்படி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. முடிஞ்ச அளவுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்க சொல்கிற மாதிரி ஒரு காக்காவோட கதையை பற்றி யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரி தான் இவங்க சொல்லியிருக்காங்க, மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்களுடைய எப்படி இருக்கும் அந்த வலியை வந்து ரொம்ப நாள் அனுபவிச்சு அந்த கோபத்தை வந்து ஒரு போராக மாறினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் கட்டியிருக்காங்க. ஏன்னா கலரிங் அப்படி தான் இருக்குது, மேக்கிங் ஸ்டைல் அப்படி தான் இருக்குது. அதில் ஒரு தலைவர் இருந்தால் எப்படி இருக்கும், அது நம்ம நானி சார் அவருடைய லுக்கு எப்படி இருக்குன்ற மாதிரி தான் காட்டியிருக்காங்க. இப்போ நல்லாயிருக்கு, கிளிம்ஸ் நல்லாயிருக்கு. படம் வந்து இப்போ தான் கிளிம்ஸு வெளியாகிருக்கு. கிளிம்ஸு இவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்த பேசியிருக்கு. டீசர், ட்ரெய்லர் அதுக்கு அடுத்து வரும்போது இந்த படம் வந்து ஏதோ ஒரு பெரிய சம்பவம் பண்ணுன்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஈ3லே வந்து நானி சாருடைய லுக் வைஸ், பாடி லாங்குவேஜ் வைஸ் எல்லாமே ஒரு புதுசாக தெரிஞ்சார் டீசரில். ஈ3 படத்துடைய டீசரில் இதுலேயும் அதே மாதிரி தான் இருக்கார். லுக் வைஸ் அவருடைய பாடி லாங்குவேஜ் எல்லாமே இதில் டோட்டலாக மாற்றிருக்காருன்ற மாதிரி தான் தெரியுது. நல்லாயிருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரியான ஒரு படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நானி சார் வந்து சம்பவத்தில் இறங்கிட்டாருன்னு தான் சொல்லணும். ரத்தம் தெரிகிற சம்பவத்தில் இறங்கிட்டாருன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஈ3லேயும் ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு, இதுலேயும் ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறம் வரப்போகிற எல்லாமே அவர் வந்து இந்த ரூட்டில் இறங்கிட்டார்.
சம்பவம் பண்ணுறோம், சம்பவம் சிறப்பாக பண்ணுறோன்ற மாதிரி இறங்கிட்டாரு. ஏன்னா நானி சாருடைய ஆக்டிங் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. அவருடைய எல்லா படமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தமிழில் டப்பிங்கில் வந்த எல்லா படமுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். மிடில் கிளாஸு ஆம்பளையாக இருக்கட்டும், அப்புறம் வந்து டக் ஜெகதீஷாக இருக்கட்டும், அப்புறம் வந்து படமாக இருக்கட்டும். படம் ஃபஸ்ட்டு, அதுக்கு முன்னாடி அவர் வந்து வெப்பம்னு ஒரு படம் ஒன்று பண்ணார். அதில் கூட நானி சார் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருப்பார். அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு படம் கூடங்க. நானி கேங் லீடர்னு சொல்லிட்டு ஒரு படம் ஒன்று வந்தது அது. அதுக்கப்புறம் கிரிக்கெட்டை வச்சு ஒரு படம் ஒன்று வெளியாச்சு. அது கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி அவரோட ஆக்டிங் எனக்கு எல்லாமே ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இந்த படத்துலேயும் எனக்கு எதிர்பார்ப்பு ரொம்ப இருக்குது. ஏன்னா அவர் வந்து சம்பவம் பண்ணியிருக்காரு. கிளிம்ஸ்லேயே பெரிய சம்பவம் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். பிடிச்சிருக்கு, நல்லாயிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னை மோட்டிவேஷன் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ நம்ம சந்திப்போம். பாய்.